ஓம் குருவே சாமி குருவே அடியன் சொல்லும் திருவடி கேளாய். தேனிலே வந்தவர்க்கு ஈரடி வழியை கேட்டு பிறந்தவன் நான் தான். முதல் பூநூல் தரித்தவன் நான் தான். ரங்கு சக்கரம் ஏந்தியவன் நான் தான். ஹரிச்சந்திர மகாராஜன் அடிமை தோன்றி கடல் தோன்றி ஊர் தோன்றி உலகம் தோன்றி ஊருக்கு மேல ஆழ விஷம் தோன்றி ஆழ விருட்சத்திலே கன்னிப்புத்து தோன்றி கன்னிப்புட்டிலே கமலக்கண்ணி பிறந்தார். கமலக்கண்ணி வீட்டிலே காராம் பசு பிறந்தது. காராம் பசுவை காலை கட்டி கழுத்தை அறுத்து தோலை உரித்தார்கள். தோலை உரித்த பசுவின் மாமிசத்தை அங்குஜன், நீலன், அனுமன் மூவரும் ஒன்றாக சேர்ந்து 5 பங்காக போட்டார்கள். 5 பங்கிலே சிவரமன் மனையான் சிவசித்தியோ முதற் பங்கு எடுத்துச் சென்றார். இதை பார்த்தால் சிவபெருமான் யாரை கேட்டால் திரும்பி யோசித்து அடே வீரஜோம்பா என்று கொடுத்தார். ஐயனின் குரலை கேட்டு அடியனும் ஓடி வந்து ஏனென்று கேட்டான் வீரஜம்பவன். சிவசக்தி எடுத்து சொல்லும் முதல் பங்கு எதற்கடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான். சாமி சிவசக்தி எடுத்து சொல்லும் முதல் பங்கோ மாமிசம். மந்திரம் கற்றவருக்கும் தந்திரம் கற்றவருக்கும் மாயாஜலம் அறிந்தவருக்கும் மகிடிக்கும் ஐயாவும் சுவாமி என்று சொன்னான் வீரஜம்பவன். அடே வீரஜம்பா, நாராயணமூர்த்தி எடுத்து சொல்லும் 2வது பங்கு எதற்கடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான். சாமி நாராயணமூர்த்தி எடுத்து சொல்லும் 2வது பங்கோ அது எலும்பானது. அதிலே சீப்பாகும் சிமிழாகும் சீர்கெட்டு வாழும் பெண்களுக்கு வர்ண டப்பியாகும் சுவாமி என்று சொன்னார். அடே வீரஜம்பா, பிரம்மதேவன் எடுத்துள்ள 3வது பங்கு எதற்கடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான். சாமி பிரம்மதேவன் எடுத்துள்ள 3வது பங்கோ அது வாளானது. அரச பரம்பரைக்கும் அருள் கொடுக்கும் தேவருக்கும் அருகிலே என்ற வெஞ்சாமராகும் சுவாமி வீரஜம்பா. அடே வீரஜம்பா, நீ எடுத்து வைத்திருக்க 4வது பங்கு எதற்கடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான். சாமி நான் வைத்திருக்கும் 4வது பங்கோ தோளானது. அதிலே வாராகும் வடமாகும் வாசிக்க மேலமாகும் 1000 குதிரை கங்குபடி ஆகும் சுவாமி என்று சொன்னார் வீரஜம்பா. அடே வீரஜம்பா, யாருமே எடுக்காத 5வது பங்கு எதற்கடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான். யாருமே எடுக்க 5வது பங்கோ சாணமானது. அதை எடுத்து நீரிட்டு கரைத்து சீர்கெட்டை வீட்டை மொழிகினால் மூதேவி தொலைந்து ஸ்ரீதேவி பெரும் சுவாமி என்று சொன்னார் வீரஜம்பா. அடே வீரஜம்பா, பசுவின் மாமிசத்தை அறிந்து கொண்டேன். அடுத்த திசையின் திருப்பலனை கூறடா என்று கேட்டார் சிவபெருமான். சாமி திசையின் திருப்பலனை கூறுகிறேன் கேளுங்கள் சுவாமி என்று சொல்லி வடக்கே வல்லாளந்துறை, தெற்கே தேரவன் துறை, மேற்கே மேலாண் துறை, கிழக்கே ஜாம்பவன் துறை, அது என்னுடைய துறை சுவாமி என்று சொன்னார். அடே வீரஜம்பா, 4 திசையும் பிறந்த முழுமையும் கூறடா என்று கேட்டார் சிவபெருமான். சாமி வடக்கே மகாபாரதம் பிறந்தது, தெற்கே ராமாயணம் பிறந்தது, மேற்கே தானவர்கள் அழிந்தார்கள், கிழக்கே சங்கு சாணார் கத்தியும் பிறந்தது சுவாமி என்று சொன்னார். அடே வீரஜம்பா, கிழக்கே பிறந்த சங்கு சாணார் கத்தியின் மகிமை என்னடா என்று கேட்டார் சிவபெருமான். சாமி பிறந்தவுடன் தாய்க்குடியா இருக்க கத்தியும் இறந்த பின்பு ஈமசடம் முக்கிய சங்குமே பிறந்தது சுவாமி என்று சொன்னார். அடே வீரஜம்பா, கால்பணம் உழந்துண்டு வாக்கரிச்சி வழிப்பிண்டம் இதெல்லாம் வாங்கி தின்ற போதிலும் சுடு பறையன் என்று சோதித்து பார்த்தேன் என்று சொன்னார் சிவபெருமான். சாமி கால்பணம் உழந்துண்டு வாக்கரிச்சி எல்லாம் வாங்கி தின்ற போதிலும் கடமைக்கு கட்டுப்பட்ட நான் இது அறியாமல் எப்படி இருப்பேன் சுவாமி என்று சொன்னார். அடியே வீரஜம்பா, 8 திக்கு 16 கோணம் சென்று இரவென்றும் பகல் என்றும் பாராமல் பால் பொழிய பூ மலர பறைசாட்டி வாடா என்று சொன்னார் சிவபெருமான். ஐயனின் வார்த்தைப்படி சாமி 8 திக்கு 16 கோணம் சென்று இரவென்றும் பகல் என்றும் பாராமல் பறைசாட்ட வேண்டுமென்றால் எதை தின்று எதன் மீது பறைசாட்ட முடியும் சுவாமி என்று கேட்டான் வீரஜம்பா. அடே வீரஜம்பா, கவலைப்படாதே, எங்கள சாராயம் 1/2 கிலோ கல்லையும் கலந்து வைத்திருக்கிறேன், சாப்பிட்டு விட்டு மதையான மீதேறி பறைசாட்டி வாடா என்று சொன்னார் சிவபெருமான். ஐயனின் வார்த்தைப்படி மதுபானம் தான் அறிந்து மதையான மீதேறி அதிகால நேரத்திலே காளி கோயிலை சென்றிருந்தான் வீரஜம்பன். காளி கோயில் சென்றிருந்த வீரஜம்பன் அம்மணி அம்மணி என்று குறிப்பிடுத்தார். காளியோ கண் திறந்து அச்சரிச்சு பல்கடிச்சு பராசக்தி எழுந்து வந்து 7 கதவை திறந்து எதிரே என்றால் காளிகாதேவி. காளிகாதேவி முகத்தை பார்த்த வீரஜம்பன் கை நடுங்கி கால் நடுங்கி உடல் நடுங்கி நின்றான் வீரஜம்பன். அடே வீரஜம்பா, வெள்ளியோ முளைக்கவில்லை, விடியற்காலை பிறக்கவில்லை, இந்த அன்னையை எழுப்பிய காரணம் ஏழாண்டு கேட்கிறேன். தாய் ஆத்திரம் அடைய வேண்டாம், தேவர்கள் ஒன்று கூடி வேதங்கள் பலரும் பாடி வீரப்பறை சாட்டி வாடா என்று சொல்லிவிட்டார்கள். சாட்ட கணிப்பில்லாத காரணத்தால் ஜாம்பனின் பாவத்தை பார்த்து வாசலை நிற்கும் வேங்க மரமானதை அடியும் தள்ளி முனியும் தள்ளி மீதமுள்ளதை கணிப்பை வைத்து கருத்திலே கொடுத்தார் காளிகாதேவி. கணிப்பை பெற்ற வீரஜாமன் போய் சேர்ந்தான் கம்மாள தேசம். 1 அடியத்தான் வெஞ்சாமரை கொடுத்தது, 2 அடியத்தான் ராஜ்யத்தை அழிந்தான், 3 அடியத்தான் பூலோகத்திலே சேர்ந்தான். பூலோகத்திலே
பூ உதிர பிஞ்சு உதிர காய் உதிர 6 மாதம் பெண்ண மறிஞ்சு விழ 3 மாதம் பெண்ண முறிஞ்சு விழ வானில் நட்சத்திரம் வித்து விழ 5 தலை குடல் அழுகி விட என பறைசாட்டினான் வீரஜாம்பா. அடே வீரஜாம்பா, நான் ஒன்று சொன்னேன், நீ ஒன்று செய்தாய், ஏனடா இப்படி செய்தாய் என்று கேட்டார் சிவபெருமான். சாமி, நீங்கள் சொல்லியபடி செய்தேன் என்றால் ஐயனும் பிழைக்க முடியாது, அடியனும் பிழைக்க முடியாது, பாருலகத்தில் பாவ புண்ணியங்கள் அறிய முடியாது சுவாமி. அடே வீரஜாம்பா, பாவ புண்ணியம் அறிய வழி இருக்கிறதா என்று கேட்டார் சிவபெருமான். இருக்கிறது, கேளுங்கள் சுவாமி என்று சொல்லி பாவம் செய்து எது கட்டளை என்றால் தாயை அடித்தவரும் தன்பிறவி நின்றவரும் கூலியை குறைத்தவரும் குறைப்படி இட்டவரும் கோட்டிலே பூசாட்சி சொன்னவரும் போகும் வயலை முல்லை போட்டவரும் கல்லை போட்டவரும் எசவநேரு ஓட்டியவரும் அடுத்தவன் மதவில் ஆசைப்பட்டவரும் கோட்டிலே பொய்சாட்சி சொன்னவரும் இவர்களுக்கு ஏது எது என்றால் பாம்பு குழி, பள்ளிக்குழி, அரணக்குழி, அட்டக்குழி என்று சொல்லக்கூடிய 7ஆம் நரகமை கிடைக்கும் சுவாமி என்று சொன்ன. அடே வீரஜாம்பா, பாவம் செய்து சொல்லிவிட்டால் புண்ணியம் என்றால் என்னடா கேட்டார் சிவபெருமான். சாமி, ஆவதானம் கொடுத்தவரும் கோவதானம் கொடுத்தவரும் கோவிலை கட்டியவரும் குளத்தை விட்டவரும் கோட்டிலே பொய்சாட்சி சொல்லவரும் தன் தாரத்தை தரமாக வைத்தவரும் தன் தாய் தந்தை தெய்வமாக மதித்தவரும் இவர்களுக்கு ஏது கட்டளை என்றால் மல்லி, முல்லை, மந்தாரி என்று சொல்லக்கூடிய மலரை கொண்டு வந்து சிவனான உன் பாதத்திலே சேர்ப்பார்கள் சுவாமி என்று சொன்ன வீரஜாம்பா. அடே வீரஜாம்பா, என் பாதத்தில் சேர்த்தால் என்னடா புண்ணியம் இருக்கிறது என்று கேட்டார் சிவபெருமான். சுவாமி, இந்த விண்ணிற்கு மண்ணிற்கு நிற்பவர் நீயே, இந்த விதி முடிந்த ஒரு அன்னையை பாவத்தை போக்கி மோட்சத்தை அளிக்க வேண்டும் சுவாமி என்று சொன்ன வீரஜாம்பா. அடே வீரஜாம்பா, பார் உலகத்தில் பரம் நான் பிறந்தேன், உலகத்திலே சுடு பரினால் நீ பிறந்தால் இனி முதல் கொண்டு பறையன் நீ இல்லை, இந்த பரமனின் ஜாதி என்று சொல்லி உன் எண்ணம் ஈடேறட்டும் என்று வளமதித்தார் சிவபெருமான். அப்படி அயனத்திலே வரம் பெற்ற நான் காளிய கதவத்தரு ஹரிச்சந்திரா வழியேடு முன்னெடுத்தும் பின்னேடு.